விட்டா நாங்க கத்துறாங்க. ஓ ஏதோ முடியாதா? உங்களுக்கு 60 வேணும்னா போன் எடுத்துருங்க தனியா. போன் எடுத்து போன் தலையும் தனியா அதெல்லாம் கொடுத்துக்கலாம். வீரோட லெஃப்ட் வரும். லெஃப்ட்ல போனா ஸ்ட்ரைட்டா கமெண்ட் பண்ணிக்கலாம். ரைட் பக்கத்துல முள்ளோட வச்சிருக்கேன் நான். முள்ளோட போட சீக்கிரம் வரும். ஓகேவா? ஓகேவா? மேட் டோர் மேட். டெலிவரி இல்ல. கஸ்டமர் வந்து அட்டெண்ட் காமிங்க. சேல் மேனேஜர் பண்ணுவாங்கல, நம்ம பீஸ் மட்டும் காமிக்கலாம். எவ்வளோ? டைம் 12 ஹவர்ஸா 8 ஹவர்ஸ்? 9 ஹவர்ஸ். நல்ல ஒரு ஹவர் 11 மணி போயிட்டு லஞ்ச்ல இல்ல நம்ம எப்ப சாப்பிடுறோமோ லஞ்ச் டைம்ல கிடையாது. நம்ம இஷ்டம். லஞ்சா ஒரு நாள் சாப்பிட்டா உள்ள சாப்பிடலாம். அப்படிதான் ப்ரோ எங்க கம்பெனி வந்து டிஃபரெண்ட். அப்போ 8 ஹவர் சும்மா தான் பண்ணிருக்கோம். அவங்க போய் எடிட் தான் பண்ணிருக்கோம். எடிட் பண்ணி வீடியோ மட்டும் போட்டுருக்கோம். வீடியோ வைஃபை இருக்கு, டிவி இருக்கு, ஸ்டாப் இருக்குது, இதெல்லாம் இது பண்ணிருக்கோம். கஸ்டமர் வந்தால் மட்டும் அட்டென்ட் பண்ண வேண்டியது. போய் 10 நாள் தான் கம்பெனி அதிகம் ப்ரோ. ஜாலியாக வீட்டில் இருக்கிற மாதிரி தான் ப்ரோ. வீட்டில் தான் தூங்கி கூட அங்கே போனால் முடிச்சுருக்கோம். இங்கே நம்ம விஜயநகரம் அம்சாபாடில் இந்த ஹாஸ்பிட்டலில் சிஎஸ் ஹாஸ்பிட்டலில் வேலையே கிடையாது. மொத்தமே 6% தான் இருக்காங்க. மேலே போயிட்டு சாப்பாடு அவங்க கேட்கும் போது சாப்பாடு டீ காஃபி அவங்க கொடுக்கணும், அவ்வளோதான். அதுக்கு அவங்க 10 ரூபாய்க்கு 15 ரூபாய்க்கு மேலே தர சம்பளம் தராங்கண்ணா. அந்த பையனுக்கு அது பிடிக்கல. இப்படிமே தான் வேலை வந்து செய்ய வேண்டியதான். 3 ஹாஸ்பிட்டலில் கூட்டம் வந்தால் தான் அதிகமாக சம்பளம் அதிகமாக விஜயன்னு சொல்கிறேன். அப்புறம் அவர் அந்த அவங்க தானே பார்க்குறாங்க கேண்டீன்னு. முருகா பையன் அனுப்பிச்சுவிட்டேன். சொல்லலாம் நான் போகிறேண்ணா. முருகா பையன் அனுப்பிச்சுவிட்டேன். அது என்ன வந்து சிஸ்டருக்கு நம்ம ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க அப்படின்ட்டு அது கூட இருந்துச்சு. ஊர் சுற்றத்துக்கு அதுங்களா நான் தான் நம்ம சொல்கிறது. ஒரு மாதமாக ஆக போகுது சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம். ஏன் ப்ரோ எல்லாரும் இருக்கும் போது சும்மா சொல்லிக்கிறேன் ப்ரோ நான் போகிறேன். இல்லை இதுவே பெரிய வாசி கேள்விப்பட்டிருந்தாங்க. சும்மா எல்லாரும் பேசும்போது நான் போகிறேன் வேலைக்கு. சும்மா கேட்டு பாரு. ஒரு நிலைமை நமக்கு தெரியும். உனக்கு தெரியும் தெரியும். மணி சார் ஆமாம் ஃபுல்லாக அவருக்கு சொன்னாங்கல்ல கேஸ் எப்படியாவது வரும். ஆனால் எழுதி வருது மீன் கிடைச்சாங்க உள்ள மீன் அதாவது நிற்கிறாங்க. ஒன்னே ஒன்று விட்டு அந்த காலியாக இருக்கிறாங்க குண்டா. என்னை உடனே காலியாக தான் நான் விட்டுருவேன். நான் எல்லாத்தையும் பையில் போட்டு நிற்கிது அப்படியே மீன். அங்கே வந்தாரு சார் வந்து பார்த்தாரு சொல்லுவாங்க. எப்போ போக்சோ கேட்டார். வந்துச்சு பட்டா வந்துச்சு. எல்லாம் லெட்டில் ஏற்றிட்டாங்க. ஆனால் கேஸ் எடுத்து போச்சு. அப்போ லீகல் ஆஸ் யாராக இருக்கிறாங்க? அதெல்லாம் அவருக்கு இப்போ பெரியமாமனர் இருக்காரு. பட் இப்போ அதெல்லாம் வந்து கொஞ்சம் நாள் ஆகும். முடிச்சிடுங்க. ஏன்னா அவருக்கு பொண்ணு கிடையாது.
அவருக்கு பங்கு இல்லை. அலியோட பசங்க ஹஸ்பண்ட். இப்போ அவருக்கு பங்கு இல்லை. யாருக்கு? எங்கள் மாமனார் பெரிய மாமனார் பங்கு இல்லை. ஆல்ரெடி அவர் வந்து ஆழ்பேர் வேலை செய்கிறார். அவர் அப்போவே எனக்கு ஆழ்பேர் வேலை வேணா, எனக்கு வீடு வேணான்னு எழுதி கொடுத்து போயிட்டார். பிரச்சனை பார்த்தா அவர் தான் வாங்கி தர நல்லா இருக்கும். ஏன்னா வந்து 6 பேர், ஆனால் 3 பேர் தான் தெரியும் வெளியில. அந்த 3 ஜென்ஸ் தான் தெரியும். 6 பேர் ஒன்றும் தெரியல. வேகண்ணா ஒன் சைடு மட்டும் அடி, ஒன் சைடு அடி போட்டு எடுத்துக்கிறேன். ஒன் சைடு மட்டும் செவல் அடி, ஒன் சைடு அது அடி அடி அது அடி, ஒன் சைடு அடி. இது இப்போ அடிக்க போகிறேன். போதலாம் நீங்க ஒரு போட்டு வர மச்சான். வீட்டுக்கு வந்து 31 மீன். வேணா அப்படியே வேணாம் போட்டு கண்ணா